ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு ஃப்ரைடே. டேட் பார்க்கும்பொழுது 21 நவம்பர். ஓகே. இப்போ பார்க்கும்பொழுது மார்க்கெட் ஒரு கேப் டவுன் உருவாச்சு. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது நேத்தோடைய இந்த லெவலில் மார்க் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹையை மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்த அதே மாதிரி நேத்தோட லோ லெவலையும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் அதில் நடுவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் ஒரு ஃபுல் டவுன் பண்ணிட்டு இருக்கு. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற வரையும் இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதுக்குள்ள இருக்கிற வரையும் இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ற மாதிரி காட்டியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். அகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆகுற மாதிரி காட்டிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இது நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இப்படி மாத்தி பார்க்கலாம். இப்போ நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திருக்கேன். இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்ல என்னுடைய லைவ் பார்ட்டிசிபேஷனோட நான் இது செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு ஃப்ரைடே. டேட் பார்க்கும்பொழுது 21 நவம்பர். ஓகே. இப்போ பார்க்கும்பொழுது மார்க்கெட் ஒரு கேப் டவுன் உருவாச்சு. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது நேத்தோடைய இந்த லெவலில் மார்க் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹையை மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்த அதே மாதிரி நேத்தோட லோ லெவலையும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் அதில் நடுவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் ஒரு ஃபுல் டவுன் பண்ணிட்டு இருக்கு. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற வரையும் இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதுக்குள்ள இருக்கிற வரையும் இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ற மாதிரி காட்டியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். அகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆகுற மாதிரி காட்டிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இது நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இப்படி மாத்தி பார்க்கலாம். இப்போ நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திருக்கேன். இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்ல என்னுடைய லைவ் பார்ட்டிசிபேஷனோட நான் இது செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்? இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி நேத்தோட கேப் ஃபில்லிங் பண்ணியிருக்கு. கேப் ஃபில்லிங் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கிரீன் கலர் பண்ணிட்டு இருக்கு. இது இந்த கீழ டிராவல் ஆகும்போது தான் பேரிஷ் ஆகும். இல்லன்னா இந்த இடத்துல கீழ விழுற மாரி விழுந்து மார்க்கெட்ட அப்ல கொண்டு போயிடுவான். ட்ரெண்டிங் ஆக்கிடுவான் மார்க்கெட்ட. நேத்தோட ஹையையும் பிரேக் அவுட் பண்ணுவான். மேல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். நேத்தோட ஏரியால பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணும் பொழுது, மார்க்கெட் வந்து இங்கிருந்து புல்லிஷ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க விழுற மாரி விழுந்திருக்கானா, இங்க சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் பண்ணி அகைன் அடிச்சான்னா, இது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா மாறும். புரியுதுங்களா? எப்ப வரையும் இந்த ட்ரெண்ட் லைன கிராஸ் டவுன் பண்ணி மார்க்கெட் வந்தா இந்த இடத்துல இருக்கும். இதுக்குள்ள இருந்தது வரையும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். நான் மார்க் பண்றேன் பாருங்க. அந்த ஏரியாக்குள்ள இருந்துச்சுன்னா, அது ரேஞ்ச் பவுண்ட். 26,138 லெவல். அதுக்கு டவுன்ஃபால் பார்க்கும்போது 26,066 லெவல். என்ன பொறுத்தவரை இங்கிருந்து மார்க்கெட் ஹை லெவல பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த லெவல பிரேக் அவுட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னு சொல்லும்போது எல்லா விஷயங்களும் பொறுத்தவரை பாசிட்டிவ். 26,239 மார்க்கெட் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னோட வியூ புல்லிஷ் ட்ரெண்ட் தான். பேரிஷ் ட்ரெண்ட் கிடையாது. இங்கிருந்து மார்க்கெட் உடைச்சுச்சுன்னா மேல போடும். இல்லைன்னா மார்க்கெட் கன்சல்டேஷனா இருக்கும். இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே கன்சல்டேஷனா இருக்கும். ஓகே. இன்னைக்கு சூப்பரான டார்கெட் கிடைச்சிச்சு. 26,100 உடைய கால் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகே. 159ல நம்ம என்ட்ரி கொடுத்திருந்தோம். அதனுடைய டார்கெட் பொறுத்தவரையும் பார்க்கும்போது 167. ஓகே. 168 நான் மார்க் பண்ணியிருந்தேன். 1 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கு. ஒன்லி 1 பாயிண்ட். ஓகே. 67 வரையும் நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு. 68 வரையும் சாரி. அங்கிருந்து 68 லெவல் பொறுத்த வரையும் நமக்கு 9 பாயிண்ட் ஸ்கேல்பிங் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நம்ம ஸ்கேல்பிங் டன் பண்ணிட்டோம். நம்ம ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் மேட்டர். மார்க்கெட் பொறுத்தவரையும் சின்னதா விஷயங்கள பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, டெய்லியும் பேக்கெட் மணி குடுக்குறதுக்கு தயாரா இருக்கு மார்க்கெட். இல்ல சார், எனக்கு பேக்கெட் மணி எல்லாம் தேவையில்ல. வாழ்க்கையில நான் பெரிய லெவலா மாறணும். நான் என்னுடைய குடும்பம் அத வச்சு தான் ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சத்தியமா முடியாது. புரியுதுங்களா? வாழ்க்கை என்பது சிறந்த விஷயங்கள், நெறைய விஷயங்கள் இருக்கு. டெய்லி இன்கம் குடுக்குறதுக்கு மார்க்கெட் ரெடியா இருக்கு. ஆனா, நம்ம எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா? இல்ல. நம்மளுக்கு பத்தாது. நம்மளுக்கு போதாது. இன்னும் வேணும் என்ற பேராசையாலே மக்கள் இழந்துகிட்டு நடுத்தெருவுல நிக்கிறாங்க. ஓகே. இதுதான் உண்மை. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி. நீங்க ரூ. 1000 டெய்லி எடுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பாசிட்டிவா தான் இருப்பீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 10,000 நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, அந்த ரூ. 10,000 நீங்க லாஸ் ஆவலன்னா என் பேர நான் மாத்திக்கிறேன். கிளியர்? புரியுதுங்களா? டெய்லி நான் 10,000 எடுத்தே தீருவேன் அப்படின்னு யாரா ட்ரேட் பண்றாங்களோ, கண்டிப்பா அவங்க லாஸ்ல இருப்பாங்க. எனக்கு ரூ. 1000 போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க டெய்லியுமே லாக் பண்ண முடியும். ஈஸியா லாக் பண்ண முடியும். லைவ் செஷன் ஜாயின் பண்றவங்க டெய்லி மார்னிங் டெய்லி கிரீன்.
மெம்பர்ஷிப் இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. என்னோட சேர்ந்து நீங்க லர்னிங் பண்ணிட்டு, மார்க்கெட் இதுதான் செய்யுதுன்ட்டு மொத்த விளக்கங்கள சொல்லிட்டு, என்ட்ரி லெவலும் சொல்லிட்டு, எக்ஸிட் லெவலும் சொல்லுவேன். அது இல்லாம உங்கள மட்டும் செய்ய வைக்கல, நான் செய்யறேன். நீங்க செய்யறதும், செய்யாததும் அது உங்க தனிப்பட்ட விருப்பம். நான் செய்வேன். அத நீங்க லர்னிங் பர்ப்பஸ்க்காக எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கு. இதுக்குள்ள பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா, இதுக்குள்ள வந்துருச்சுன்னா, இது மார்க்கெட் ஃபுல் டே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் இருக்கும். எப்ப வரையும் அப் ட்ரெண்ட்ல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணலையோ, மார்க்கெட் இதுக்குள்ள இருக்கிறது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். தேங்க் யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மக்களோட ஃபீட்பேக்க பார்க்கலாம். மக்கள் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாங்க இன்னைக்கு, எனக்கு எவ்வளவு ஸ்கேல்பிங் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.